வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம பெரிய நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஊறுகாய் தயிர் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதனால் கண்டிப்பாக இதை நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேவையான நேரம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். 13லேருந்து 15 பெரிய நெல்லிக்காய், 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, இது தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கிடலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த நெல்லிக்காய் சேர்த்து நம்ம இப்போ கொதிக்க விட்டுறலாம். இந்த நெல்லிக்காயை நல்லா கழுவிட்டு நம்ம இதை சேர்த்துடலாம். இந்த நெல்லிக்காய் வேகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டலாம். இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிச்சிருச்சு. இப்போ இந்த நெல்லிக்காய்லாம் குக் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக வடிகட்டிடலாம். அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்ற வேண்டாம். அதை நம்ம ஆறுறதுக்கப்புறம் குடித்தாலே அது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் அதை நம்ம கீழே ஊற்றாமல் நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கலாம். இல்லைனா சின்ன கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் வெந்தயம் சேர்த்துடலாம். வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணலாம். வெந்தயம் லேசாக செவக்கட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இது தீஞ்சிடக்கூடாது. தீஞ்சது அப்படின்னா ஒரு கசப்பான டேஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். அதனால் லோ ஃப்ளேமில் செவக்கிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த வெந்தயம் ரொம்பவும் சேர்க்கக்கூடாது. ரொம்ப சேர்த்தாலும் கசப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் எவ்வளோ நெல்லிக்காய் சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம கடுகு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். லேசாக அந்த கடுகு வெடிக்க ஆரம்பிக்கட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கடுகுலாம் பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டலாம். இந்த வெந்தயத்தையும் கடுகையும் ஆற விட்டலாம். இப்போ இந்த நெல்லிக்காய் நம்ம இந்த மாதிரி தனியாக வடிகட்டி எடுத்துடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த வடிகட்டி வச்சுருக்கிற அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்ற வேண்டாம். இப்போ அந்த கடுகு வெந்தயம் ரெண்டுமே ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ இந்த நெல்லிக்காயெலாம் நல்லா ஆறிடுச்சு. இது ஆறினதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம நடுவில் உள்ள அந்த கொட்டையை எடுத்துடலாம். அதை நம்ம கீழே போட்டுடலாம். இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிற நெல்லிக்காய் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 1/4 கப் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். இதுக்கு எண்ணெய் நிறைய சேர்த்தா தான் அது சீக்கிரத்தில் கெட்டு போகாமல் இருக்கும். அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் கூடுதலாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எப்போவுமே நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் கடுகு சேர்த்துடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் பெருங்காயம் சேர்த்துடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்க்குறதா இருந்தால் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அந்த நெல்லிக்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனால் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி அதை கொதிக்க விடுறப்போ 3/4 வேக்காட்டுக்கு கொதிக்க விட்டாலே போதும். இப்படி நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ அது நல்லா குக் ஆகிடும். இப்போ இதில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம்.
இதை அவிக்கிறப்ப நீங்கள் உப்பு சேர்த்து அவிச்சிருந்தீங்க அப்படின்னா இதில் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் வத்தல் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல அந்த வத்தல் தூளில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணலாம். அப்போ தான் நல்லா அந்த காரம்லாம் உள்ளே இறங்கி அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வெந்தயம் கடுகு பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி தான் சேர்த்துருக்கோம், அதனால் இதை லாஸ்ட்டில் சேர்த்தால போதும். இதில் பச்சை வாசனை எதுவுமே இருக்காது. இது சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இதை ஸ்டோர் பண்ணணும். சூடோடு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா சீக்கிரத்தில் கெட்டு போயிடும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஒரு க்ளீனாக ட்ரையாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டிலில் நம்ம இதை ஸ்டோர் பண்ணிடலாம். தேவைப்படுறப்ப நல்லா க்ளீனாக ட்ரையாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கிடலாம். அப்போ தான் அது கெட்டு போகாமல் இருக்கும். இதை வந்து நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நமக்கு சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள். புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.